Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு அமர்த்துவதற்கு பிஜேபி டெல்லியிலிருந்து அதிகாரத்தை வைத்து சில திரைமறைவு வேலைகளை செய்யும். அதுதான் இப்போ முக்கியம். பிஜேபி பூதம் திமுகவுக்கு முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கு கிடைக்கும். அதிமுகவுக்கு விஜயினுடைய வாக்கு பரபரப்பாக பார்க்கப்படுது. பிஜேபி தலைமையில் தான் கூட்டணியினர் கட்சியை உற்சாகப்படுத்தலாமே தவிர நடைமுறைக்கு ஒத்து வர. இதில் எடப்பாடி ரோல் என்னன்னா 118 எப்படியாவது ஜெயிக்கணும். மெஜாரிட்டி வந்தால் பிஜேபி எல்லாத்தையும் கழிச்சு விட்டுருவார். அப்போ அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையும் செய்த ஊழலை இப்போ நைனா நாகேந்திரனும் அவர் மகன் பாலாஜியும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் அடுத்த வருஷம் நம்ம இதே செய்தி பேச போகிறோம். மாப்பிள்ளை போயிடுவார், மருமகன் போயிடுவார், டவுசர் பாய்ஸ் போயிடுவான், புதுசாக டவுசர் பாய்ஸ் உருவார். நீங்கள் ஆர்எஸ் பிஜேபி கட்டுப்பாடெலாம் காணாமல் போய் தனி மனித அரசியல் தான் இப்போ பிஜேபியில் ஆளுமை செலுத்துது. கொஞ்ச நாள் பிஜேபி அழிஞ்சு போயிடும். தனிக்கட்சி எதுவும் தொடங்கும் முடிவில் எதுவும் அண்ணாமலை வந்து இருக்கிறார். இல்லை, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுக பாஜக ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். நான் உங்கள் சிங்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டெல்லி தலைமைக்கு மோடி, தமிழ்நாட்டு தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு பேசியிருக்கிறார். முன்னாள் அமைச்சரும் இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் அவர்கள். அவருடைய பேச்சு உணர்த்துவது என்ன? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மேஜர் பார்ட்டி ரெண்டு கட்சிகள். ஒன்று திமுக, அதிமுக. இவர்களை நம்பித்தான் தமிழ்நாடு அரசியல் இருக்கு. மீதி காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், பாமக, தேமுதிக, பிஜேபி இத்தனை கட்சிகளும் தனித்து ஆட்சியை பிடிக்க முடியாது. ஆட்சியை பிடிக்கக்கூடியவர்கள் 2 பேர் தான். அப்போ திமுக, அதிமுகவோடு தான் இணைந்து பயணம் செய்ய வேண்டும். பயணம் செய்வது தான் 75 ஆண்டு கால அரசியல். நீங்கள் அண்ணாதுரை காங்கிரஸை ஒழித்து தான் திமுகவை கொண்டு வந்தார். அப்போ காங்கிரஸை ஒழிப்பதற்கு அத்துணை கட்சிகளையும், இன்றைக்கி அதிமுக இருக்கு, அன்றைக்கி அதிமுக இல்லை. அப்போது காங்கிரஸை தவிர மாப்போசியை கூட அதை அணியில் சேர்த்துக்கிட்டார். மாப்போசி, ராஜாஜி, முஸ்லீம் லீக்கோ கம்யூனிஸ்டுகளும் ஒரே அணியில், உலகத்திலேயே இந்தியாவிலேயே முதல் தமிழ்நாட்டில் அண்ணா சேர்த்தார். கம்யூனிஸ்டுகளும் அன்னைக்கு மதவாத கட்சின்னு யாரை சொல்லுவாங்கன்னா முஸ்லீம் லீக்கை. பிஜேபியில் அன்றைக்கி இல்லை, ஆர்எஸ்எஸ் இருந்தது. ராஜாஜி ஜனசங்கம் வச்சுருந்தார், அதுவும் ஆர்எஸ்எஸ். அதையெல்லாம் இதில் திராவிடைய கட்சியில் சேர்த்துனார். ஒரே பிரதான எதிரி எது? காங்கிரஸ். அன்று ஒழித்த காங்கிரஸை அடுத்த 71, 72 அண்ணா 69 மறைந்தார். அடுத்து வந்த தேர்தலில் 72 தேர்தலில் கருணாநிதி காங்கிரஸை சேர்த்து கொண்டார். ஏன்? திருடியதை வெள்ளையாக்கணும். ஏன்னா திருடுறதை பூரா இன்கம் டேக்ஸ் எங்கிருந்து வருவான்? டெல்லியிலேருந்து தான் வருவான். இதற்காகத்தான் அன்னைக்கு கருணாநிதி காங்கிரஸை கூட்டணி சேர்த்து கொண்டார். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் அரசியல். அன்னைக்கு காங்கிரஸ், இன்னைக்கு பிஜேபி. இப்போது அதிமுக கூட்டணியை தவிர ஆட்சிக்கு வர முடியாதுன்னு உதயகுமார் சொல்கிறாருன்னா, பிஜேபி அதிமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு அமர்த்துவதற்கு பிஜேபி டெல்லியிலிருந்து அதிகாரத்தை வைத்து சில திரைமறைவு வேலைகளை செய்யும். ஓகே, அதுதான் இப்போ முக்கியம். பிஜேபி பூதம் திமுகவுக்கு முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கு கிடைக்கும். அதிமுகவுக்கு இப்போ விஜயினுடைய வாக்கு பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே, விஜய் பிஜேபி கூட்டணியில் எப்படியும் கொண்டு வருவது எங்கள் பொறுப்புன்னு அண்ணாமலை முடிந்த பிறகு அமித்ஷா அந்த பொறுப்படுத்திருக்கார். இதுதான் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலம் சேர்க்கக்கூடியது. போன தேர்தலில் அதிமுக, பிஜேபி, தேமுதிக, பாமக கூட்டணி 3% ஆட்சியை இழந்தது. இப்போ 3% ஆட்சி இழந்த பிறகு இப்போ விஜய் மூலம் 10% கிடைக்குன்னு எதிர்பார்க்குது. திமுகவுடைய அதிருப்தி வாக்கையும்
அதிமுகவை கரை சேர்க்கும்னு அதிமுக நம்புது. இதில் அதிமுக தான் மேஜர் பார்ட்டி. இப்போ பிஜேபியை உற்சாகப்படுத்துவதற்கு அமித்ஷா என்ன சொன்னார்? பிஜேபி தலைமையில் தான் கூட்டணினார். கட்சியை உற்சாகப்படுத்தலாமே தவிர நடைமுறைக்கு ஒத்து வராது. இல்லை, இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் திருவாரூரில் வந்து பத்திரிகையாளரிடம் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறார். அப்ப என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னா பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சரவையில் இடம் பெறுகிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுதலாம் இல்லையா? இல்லை, கண்டிப்பாக எழுவது இயற்கை தான். எல்லாருக்கும் வர சந்தேகம் இயற்கை தான். ஆனால் இதில் எடப்பாடி ரோல் என்னன்னா 118 எப்படியாவது ஜெயிக்கணும். அவருடைய டார்கெட்டு 118 மெஜாரிட்டி வந்தால் பிஜேபி எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவார். அப்போ அவருக்கு அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம்? விஜய் வரணும், பிஜேபி வரணும், தேமுதிக, பாமக, இப்படி எல்லாரும் வரணும். ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவை. கட்டமைச்சு இப்போ அண்ணாதுரை அந்த கூட்டணி உருவாக்குனால 67. அதே போல் இப்போ எடப்பாடிக்கு ரொம்ப அவசியம். எடப்பாடிக்கு இது வாழ்வா சாவா போராட்டம். பிஜேபிக்கு திமுகவை எப்படியாவது எதிர்த்து திமுக தோக்கடித்து அகில இந்திய அளவில் பெரிய தொந்தரவாக இருக்கிறது திமுக தான். 1967 மரணம் படுக்கைக்கு போன காங்கிரஸை இன்றைக்கி 10 சீட் கொடுக்குறாரு. 10 சீட் கிடைக்குது, 40 சீட் கூட்டணி கிடைக்குது. இதெல்லாம் பிஜேபிக்கு எதிரான வாக்கு. இதெல்லாம் பிஜேபிக்கு எதிரான வாக்கு தான். அப்போது திமுகவை ஒழிப்பது பிரதான வேலை பிஜேபிக்கு. அதுக்கு யார் வேணும்? எடப்பாடி தான் வேணும், அதிமுக தான் வேணும். இதுதான் இப்போ உதயகுமாரனுடைய அந்த வாய்ஸ். தற்போது இருக்கக்கூடிய பாஜக தலைவரான நயினார் வந்து அண்ணாமலையை போல் வந்து வசூல் வேட்டையில் இறங்கி விட்டார் அப்படிங்கிற ரீதியில் ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அது 100% சரியாக தான் இருக்கும். ஏன்னா நயினார் அரசியலுக்கு வந்த பொழுது முதல்ல அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். திருநெல்வேலியில் அவர் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய போக்குவரத்துக்கு நிறுவனத்துக்கு சொந்தமான நிலத்தை அவரே பட்டா போட்டுக்கிட்டார். 99% லீஸு, அரசு சொத்து, மக்களுக்கான சொத்து. முதல் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆன பிறகு என்ன பண்ணார்? 2001 இன்றைக்கி அந்த நிலம் அவருக்கு தான் இருக்குது, திருநெல்வேலியில் மத்திய பகுதியில். அதே போல் இப்போ நயினார் ஒயின்ஸுன்னு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அது அரசு நிலம். அந்த அரசு நிலத்தை இவர் மந்திரியாக வரைக்கும் அது அரசு நிலம். மந்திரியான பிறகு இவருடைய நிலம். ஜெயலலிதா எப்படி டான்ஸி நிலத்தை வாங்குச்சு, இப்படித்தான். அப்போது இதற்காகத்தான் அரசியலுக்கு வர்றாங்க. அரசியலுக்கு இவர் வருவதே கொள்ளையடிக்கிறதுக்கு தான். இவர் இன்னும் தெலுங்கானாவில் குவாரி நடத்தி 20 கோடி ரூபா வரி பாக்கி தப்பிச்சு ஒடியான்ட்டார். நயினார் நாகேந்திரன் ஒன்றும் புத்தனோ புனிதனோ காந்தியோ நேருவோ அல்ல. அரசியலை கொள்ளையடிப்பதற்கு இது ஒரு நல்ல தொழில். இந்த முட்டா பயல்களுக்கு மக்களுக்கு 200 ரூபா கொடுத்தா, காக்கா பிரியாணி கொடுத்தா, ஓல்டு பங்கை கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். நயினாருடைய பையன் மேலே ஒரு பெரிய மோசடி வழக்கு இருக்குது. சென்னையிலேயே டபுள் டாக்குமெண்ட் போட்டு ஒரு 100 கோடி ரூபாய் இடத்த அபகரிக்கிறது வழக்கு இருக்குது. சிறைக்கு போய் கம்பி என்னோட கழுவிங்கணும். அவர் தான் இப்போ ஒட்டுமொத்த பிஜேபி கமலாலயத்தினுடைய கண்ட்ரோலர். யாரு? அவர் பையன் பாலாஜி. நயினார் நாகேந்திரன் தான் தலைவராக இருக்கிறாரு. ஆனால் அவருடைய பையன் எந்த பொறுப்புலையுமே இல்லாமல் ஒட்டுமொத்த பாஜக கண்ட்ரோல் எடுக்கிறாரா? புரியல. ஆமாம், நீங்கள் அப்பா மகன் 2 உறவு ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்தா அப்பா கையில் போட்டு ரிலீஸ் பண்ணுறாருல, இவர் பொறுப்பாளர்னு. நீங்கள் போய் கையில் கேட்டால் அப்பா நயினார் போடுவாரா? போட மாட்டார். சொந்த மகன் கேட்டால் போடுவார். அப்போது கமலாலயத்தினுடைய அறிவிக்கப்பட்ட தலைவர் நயினார், அறிவிக்கப்படாத தலைவர் பாலாஜி. நீங்கள் அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார். யாருக்கிட்ட? அண்ணாமலைகிட்ட. அவர் தான் ஆளினால் அண்ணாமலை போஸ்டிங் கொடுத்த உடனேயுமே அமர் பிரசாத் ரெட்டிக்கு என்ன வேலைன்னா, டெல்லியில் தரகர் புரோக்கரேஜ். எங்கள் பியூஷ் கோயல், ஹர்ஷவர்தன 2 அமைச்சர்களிடம் தரகர். யாராவது வேலைக்கு வந்தாலும் கூட்டிகிட்டு போய் வேலையை முடிச்சு கொடுத்து கமிஷன் வாங்குறவர். இப்போ அண்ணாமலைக்கு இவர் எதுக்கு தேவைப்படுறாரு? அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு? நமக்கு இந்த தரகரோடு தான் சென்னைக்கு போகணுன்னு அவரை கூட்டிகிட்டு தான், அமர் பிரசாத் ரெட்டி கூட்டிகிட்டு தான் வர்றாரு. பல ஆயிரம் கோடி இன்றைக்கி அண்ணாமலைகிட்ட இருக்குது, பிஜேபிக்கு தெரியும்.
இதெல்லாம் வசூல் பண்ணுற வேலை யார் வேலை? அமர் பிரசாத் ரெட்டியுடைய வேலை தான். அமர் பிரகாஷ் ஆந்திரா அரசியல்வாதி. ரெட்டிக்கு இங்கே தமிழ்நாட்டில் என்ன வேலை? ரெட்டிகளுக்கும் நாயுடுகளுக்கும் இங்கே என்ன வேலை? இதென்ன மடமா? உச்சநீதிமன்றம் கேட்ட மாதிரி இதென்ன மடமான்னு கேட்குறேன். அப்போது இவனுக்கு 200 ரூபா குவாட்ரு, காக்கா பிரியாணி, ஓல்டு மங்கு. ஏன் ரெட்டி வந்தாலும் சரி, நாயுடு வந்தாலும் சரி, ரொட்டி வந்தாலும் சரி, பன்னு வந்தாலும் சரி, ஓட்ட போட்டு போயிட்டே இருப்பான். அப்போ இங்கே தமிழர்களுக்கான அரசியலே இல்லை. அப்போ அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையும் செய்த ஊழலை இப்போ நயினார் நாகேந்திரனும் அவர் மகன் பாலாஜியும் செய்து கொண்டு இருக்கிறார்கள், செய்வார்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்களும் ஒரு G2 போல் ஒரு பெரிய நிறுவனம் உருவாக்கி அதில் பல லட்சம் கோடிய அரசு நிலங்களை, தனியார் நிலங்களை மிரட்டி அந்த நிறுவனத்துக்கு கொண்டு வருவாங்க. அதுதான் நடக்கும் பாருங்க. இன்னும் ஒரு அடுத்த வருஷம் நம்ம இதே செய்தி பேச போகிறோம். மாப்பிள்ளை போயிடுவார், மருமகன் போயிடுவார், டவுசர் பாய்ஸ் போயிடுவான், புதுசாக டவுசர் பாய்ஸ் உருவாயிருவான். பாலாஜி தலைமையில் புது டவுசர் பாய்ஸ், மிதுன் தலைமையில் பல டவுசர் பாய்ஸ். அப்படியே 1000 கோடி 2000 கோடி அரசு பணத்தை அப்படியே கொள்ளையடிப்பது தான் தமிழ்நாட்டு அரசியல். நயினார் நாகேந்திரன் அவருடைய பேச்சை கட்சியினர் யாரும் கேட்கவில்லையா? இது குறித்தான புகார் அமித்ஷாவிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கு, டெல்லி தலைமைக்கும் போயிருக்கு. என்னதான் நடக்குது உள்கட்சி விவகாரம்? இன்னும் கமலாலயத்தில் இப்போ அண்ணாமலை கோஷ்டி ஒன்று, நயினார் கோஷ்டி ஒன்று, கேசவநாயகம் கோஷ்டி ஒன்று, 3 கோஷ்டி இருக்குது. அது கேசவநாயகம் கோஷ்டி பூரா RSS அவால் கோஷ்டி, அண்ணாமலை கோஷ்டி பூரா சூத்திர கோஷ்டி, நயினார் பாலாஜியுடைய கோஷ்டி வசூல் கோஷ்டி. எப்படியாவது பணம் பண்ணணும். அப்போது 3 கோஷ்டிகளுக்குமான மையம் தான் கமலாலயம். முதல்ல RK ராகவனெல்லாம் உள்ளே வர முடியல, காயத்ரி நகரம் ஓடிய போச்சு, கௌதமி காணாமல் போச்சு, எல்லாம் அதிமுகவை தேடி ஓடிட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரே காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி 2 பேரை தவிர யாரும் அங்கே அரசியலே பண்ணக்கூடாது, வளர முடியல. நீங்கள் RT ராகவன் கேமரா எங்கே வச்சாங்க? கேடி ராகவனுடைய வேட்டிக்குள்ளேயே கேமரா இருந்தது, அண்ணாமலை கேமரா. அதோடு அவர் அரசியலில் காணாமையே போயிட்டார். காயத்ரி ராகவன் ஒரு நிகழ்ச்சிக்கு துபாய் போச்சு, டேபிள் கீழேயே கேமரா இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. இவர் புலனாய்வுத்துறை போலீஸாக இருந்தவர் கமலாலயத்துக்குள்ளேயே புலனாய்வு ஆரம்பிச்சிட்டார். அவர்கள் வரக்கூடாது, சத்திரியன், சூத்திரன், வைசியன் இவர்கள் தான் அரசியல் பண்ணணும். இதுதான் அங்கே நடந்த சண்டை. அந்த சண்டையில் அவாள் ஜெயிச்சிட்டா, இவாள் தோத்துட்டான். அண்ணாமலை தோற்று போயிட்டார். அண்ணாமலை பதவி பிடுங்கப்பட்டு நீங்கள் தூக்கி எறியப்பட்டார். இப்போ யார் வந்திருக்கான்னா நயினார் வந்திருக்காரு. நயினார் வந்த பிறகு நயினாருடைய கட்டுப்பாட்டுக்குள் கட்சி வர மறுக்கிறது. நயினாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கட்சி வர மறுக்குது. ஏன்? எல்லாம் யார் பின்னாடி இருக்கான்? எல்லாம் அண்ணாமலை பின்னாடி இருக்கான் அரசியல் பூரா. அப்போ நயினார் அந்த வார் ரூமை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? சமூக வலைதள ஊடகங்களில் இயங்கக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து கூட்டம்லாம் போட்டார் நயினார். ஆனால் அதன் பிறகும் பல எதிர்ப்புகள் கிளம்பிட்டு தானே இருக்கு. பண்ண முடியல. அண்ணாமலை கோடிக்கணக்கு செலவு பண்ணுவார் சார். எதுக்கு? வார் ரூமுக்கு. மதன் ரவிச்சந்திரனுக்கு செலவு பண்ணார், சவுக்குக்கு செலவு பண்ணார், லட்சம் இல்லை கோடி. எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலைக்கு புட்டி தூக்கிட்டு தெரிஞ்ச ஒரு சமூக வலைதள ஒருத்தர் 5 கோடி ரூபாய்க்கு பெருங்குடியில் வீடு கட்டியிருக்கார், 1.5 கோடிக்கு நீளமான கார் வச்சுருக்கார். பொட்டியை தூக்கிட்டு தெரிஞ்சவர். அப்போது பொட்டியை தூக்கிட்டு தெரிஞ்சவருக்கு ஒரு 10 கோடி 20 கோடிக்கு அசட் இருக்குன்னா, பொட்டியை கொண்டு கொடுத்தவனுக்குலாம் எவ்வளோ கோடி அசட் இருக்கும்? அமர் பிரசாத் ரெட்டிக்கெல்லாம் எவ்வளவு கோடி பணம், சவுக்குக்கு எவ்வளோ கோடி, மதன் ரவிச்சந்திரனுக்கு எவ்வளோ கோடி. சார் நீங்கள் சொல்கிற அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி எல்லாமே ஒரு எம்எல்ஏ கூட ஆகலை, இன்னும் எம்பி கூட ஆகலை, அதற்குள்ள இவ்வளோ கோடிகள் குமிஞ்சிருச்சு. இல்லை, எம்எல்ஏ எம்பியை விட அத்தனை பேரும் பயப்படுற ஐடியும் இடியும் இவன் கட்டுப்பாட்டில் இருக்குல்ல. அதுதானே இப்போ பணம் குளிக்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் அதுதானே. எங்கே வேணாலும் போகாது, யாரை வேண்டுமானாலும் பிடிக்கும். பிடிக்க வைப்பதும் இவர், பிடிக்கக்கூடாது நிறுத்துவதும் இவர்கள் தான். எம்எல்ஏ எம்பிக்கு பவர் இருக்கா? இல்லை. ஒரே ஃபோனு யாருக்கு? PL சந்தோஷுக்கு, RSSனுடைய அகில இந்திய தலைவர். மோகன் பகவத்துங்க அமைப்பு செயலாளர். யார்? PL சந்தோஷ். மோகன் பகாவத்து கீழே அமைப்பு செயலாளர். அவர் தலைவர், இவர் அமைப்பு செயலாளர். அப்போது இந்த தகுதி தான் அண்ணாமலையை
ஆளுநர் உட்பட அத்தனை பேருமே அண்ணாமலைக்கு ரெட் கார்பெட் விரித்து வைத்தது அதுதான். அதனால தான் நீங்கள் தமிழிசை உட்பட பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட மூத்த நிர்வாகிகளை கமலாலயத்துக்குள்ளே வர அஞ்சினார்கள், பயந்தார்கள். இதனுடைய விளைவு தான் இப்போ அண்ணாமலை தூக்கி எரியப்பட்டிருக்கிறார். அமர் பிரசாத் ரெட்டியும் காணோம், அண்ணாமலையும் காணோம். இவர்கள் போவதற்கு முன்பே பல பேரை வழி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. காய்கறி கௌதமி, குஷ்பு பல பேரை வழி அனுப்பிச்சு வச்சாச்சு. இப்போ இவர்களும் வழி அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அதனால் நயினா நாகேந்திரனுக்கு பிஜேபி அவர் அதிமுக வந்தவர். அதிமுக அரசியல் என்பது தனி மனித அரசியல். ஜெயலலிதா தான் அங்கே தலைவர், திருநெல்வேலியில் நயினார் தான் அங்கே தலைவர், மதுரையில் உதயகுமார் தான் தலைவர், சேலத்தில் எடப்பாடி தான் தலைவர். அது மீது அரசியலே இருக்காதங்க. இங்கே அப்படி இல்லை. பிஜேபியில் கொள்கை தான் தலைவர். ஓம் காளி ஜெய் காளி, பாரத் மாதா கி ஜெய், இதெல்லாம் இப்போ எடுபடுதுங்க. இங்கே யாருடைய அரசியல்? இன்னும் அண்ணாமலை அரசியல் ஆழ ஊடுருவி வேர் விட்டு நிற்கிது. இப்போ அந்த அரசியலை நயினார் நாகேந்திரனால் உடனடியாக அப்புறப்படுத்த முடியல. ஏன்னா அண்ணாமலை கோடிகளை இறைச்சார். வார் ரூமுக்கு 100 சமூக வலைதளங்களை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். இது போன்ற அரசியலால் இவர்களுக்கு முழுக்க பிஜேபி இப்பொழுது கட்டுப்பட மறுக்குது. அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு? வார் ரூம் செயல்படும், என்னுடைய ஆதரவாளர்கள் நீ நீக்கக்கூடாது, என்னுடைய ஆதரவாளர்களை நீக்கக்கூடாது. பிஜேபி ஆதரவாளர் இல்லை, ஒன்று அண்ணாமலை ஆதரவாளர், இன்னொருத்தா நயினார் ஆதரவாளர். அப்போ பிஜேபி ஆதரவாளர் யார்? ஓம்காளி ஜெய்காளி தான் பிஜேபி ஆதரவாளர். ஆனால் இந்த மோதல் எல்லாமே டெல்லி தலைமைக்கு தெரியுதா இல்லையா? இல்லை, டெல்லி தலைமை எல்லா மாநிலத்திலும் இப்படி சண்டை இருக்குது. எல்லா மாநிலத்திலையுமே நீங்கள் பிஜேபி கட்டுப்பாடெலாம் காணாமல் போய் இப்போ என்ன ஆகிருக்குன்னா தனி மனித அரசியல் தான் இப்போ பிஜேபியில் ஆளுமை செலுத்துது. கொஞ்ச நாள் பிஜேபி அழிஞ்சு போயிடும், ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் காணாமல் போயிடும். அது யாருடைய கட்டுப்பாட்டில் வரும்? மிக விரைவில் நீங்கள் அந்த சிற்பவன் பார்ப்பனர்கள், எங்கள் நாக்பூரில் இருக்கிற சிற்பவன் பார்ப்பனர்கள் தான் ஆர்எஸ்எஸோடைய தலைவராக வரணும். நீங்கள் மோகன் பகாவத்தை, அதே போல் நீங்கள் பட்னாவிஸ், இவர்கள் தான் அது தலைவராக வரணும். இப்போ மோடியை கண்டு ஆர்எஸ்எஸ் நடுங்குது. சத்திரியன் மோடியை கண்டு சிற்பவன் பார்ப்பனர்களான நாக்பூர் நடுங்குது. மோடியை விட்டு அவர் வழி இல்லை. ஆர்எஸ்எஸ்க்கு தலைவராகவே தன்னுடைய ஆதரவாளரை போடுறாரு. யார்? மோடி. ஆர்எஸ்எஸ் மோடியை நீங்கள் எந்த விதமான அசைக்கவோ நகர்த்தவோ முடியாமல் திணறுது. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி தான் என ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள். அவருடைய பேச்சு சொல்ல வருவது என்ன? அதே சமயம் இது போன்ற நீங்கள் சொல்கிற இந்த வார் ரூம் விஷயங்களாக இருக்கட்டும், தற்போது எழுந்திருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எப்படி அணுகிறாரு? அதே சமயம் தனிக்கட்சி எதுவும் தொடங்கும் முடிவில் எதுவும் அண்ணாமலை இருக்கிறாரா? இல்லை, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுக பாஜக ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். அவருக்கு அந்த கூட்டணி பிடிக்கல. அவரை பிஜேபிக்கு பிடிக்கல. யாரா? அண்ணாமலையை பிஜேபிக்கு பிடிக்கல, தூக்கியாச்சு. எடப்பாடிக்கு பிடிக்கல, அவர் அடுத்து தூக்கியாச்சு. அண்ணாமலை தூக்கியாச்சு. இப்போ அண்ணாமலை அதிமுக கூட்டணியோடு தொடர்பு இல்லை, பாஜகவிலும் தொடர்பு இல்லை. இவர் இந்த கூட்டணி பிடிக்கலைன்னா இது எப்படி எடுத்துக்கிறது? பந்தியிலே உட்காராத, உனக்கு சாப்பாடே கிடையாதுங்கிறாங்க. இல்லைங்க, இலை ஓட்டையாக இருக்குது, சாப்பிட்டா தானே இலை ஓட்டையை பற்றி கவலைப்படணும். உனக்கு தான் பந்தியில் உட்காரதுக்கு அதிகாரம் இல்லையா? கிளம்பு, எந்திரியா, பந்தியில் உட்காராத, எந்திரி. அறுசுவை உணவு படைக்கப்பட்டிருக்கு. இல்லை நீ எந்திரி. இல்லைங்க, இலை ஓட்டையாக, அதை பற்றி கவலைப்படாது, உனக்கு சாப்பாடு இல்லை, கிளம்பு. பாஜகவிலும் தூக்கி போட்டாச்சு. அதிமுக கூட்டணியிலேருந்து எடப்பாடி அமித்ஷாவை சந்திக்கணும்னா முதல்ல அண்ணாமலை தூக்கிட்டு வாங்க, சந்திப்போம். நடந்ததா இல்லையா? அவர் போட்ட கண்டிஷன், எடப்பாடி போட்ட கண்டிஷன். இப்போ நீங்கள் அமித்ஷா 3 நாள் அங்கே உள்துறை அலுவலகத்துக்கு போட்டு இங்கே வந்துட்டார். போகாத வீட்டுக்கெல்லாம் போகிறார். குமரியானந்த் செத்து போன காங்கிரஸ் கட்சி தலைவர் வீட்டுக்கெல்லாம் போகிறார். பாஜக நிலைமை பாருங்க. அப்போது இந்த அரசியல் தான் இப்போ அண்ணாமலைக்கு ஒரு நெருடலாக வந்திருக்கு. என்ன? நம்மை கழட்டி விட்டுட்டு இவங்க ஜெயிக்க போகிறாங்க, அதிகாரத்துக்கு வர போகிறாங்க, ஆட்சிக்கு வர போகிறாங்க. இது நம்முடைய உழைப்பால் நடக்கணுமே நினைக்கிறாரு. ஆனால் பிஜேபி
உன் அரசியலே வேண்டாம், நீ இடத்த காலி பண்ணு. அண்ணாமலைக்கு ஒரு அதிரடி கொடுக்க போகிறாங்க. அப்படி கொடுக்கலைன்னா நயினார் அரசியல் பண்ண முடியாது. சரி, அப்படி ஒரு அதிரடி நடந்துச்சு அப்படின்னா அண்ணாமலையுடைய முடிவு என்னவா இருக்கும்? அண்ணாமலை அதை எதிர்பார்த்து காத்திருக்கார். தனி கட்சி இதுக்கு முன்னாடி இருந்த பல தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல கணேசன்லேருந்து பொன்னார் வரைக்குமே வந்து ஆளுநர் பதவி, மத்திய இணையமைச்சர் பதவி, பல பதவிகள்லாம் வந்து கொடுக்கப்பட்டது, எல்முருகன் வரைக்குமே. ஆனால் இவருக்கு எதுவுமே கொடுக்கப்படாமல் இருக்கிறது, அது கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்கிறாரா? இல்லை, இவர் பாஜக இவர் வேண்டான்னு சொல்கிறாங்க. திமுகவை எதிர்க்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தா திமுகவோட கள்ள உறவுல இருந்து பல ஆயிரம் கோடி சேர்த்துட்டாரு. இவருடைய அண்ணாமலையார் செங்கல் சூளைக்கு துரைமுருகன் மணல் கொடுக்குறாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 இப்படிலாம் வெளியிட்டு கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். காளிப்பட்டி கொண்டு போய் ஆளுன்ட்டு கொடுத்தீங்கன்னா யாரை மிரட்டுறது? அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஆதாரங்களை நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஜெயலலிதா பதவி விலகின மாதிரி நீ இப்போ வழக்கு போட்டிருக்கணும். எங்கே? நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கணும். அதுதான் ஆளுநர் ஜட்ஜா வழக்காக போடுவார். காளி பெட்டி, அது பெட்டி தான் பெருசாக இருந்தது, உள்ளே ஒன்றும் இல்லை. காளி பெருங்காய டப்பா, பெருங்காய டப்பாவில் பெருங்காய வாசம் இருக்குமே தவிர பெருங்காயம் இல்லை. அப்போ நீ ஏமாத்துறீங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. நேற்று வரைக்கும் நீ ஏமாத்துற. யார் அந்த சார்? 48 மனது வெளியிடுவேன். 48, 58, 68, 78 ஆயிடுச்சா இல்லையா? ஒரு தகவலையும் காணா. அப்போ உதார் பார்ட்டி, மிரட்டல் பார்ட்டி, பிளாக்மெயில் பார்ட்டி, இதுதான் அண்ணாமலைக்கு இருக்கிற பேர். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட நன்றி, வணக்கம்.